வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் இன்றைய ராசி பலன் பார்க்கலாம். இன்று 20ஆம் தேதி ஜூலை மாதம் 2024. இன்றைய கிழமை சனிக்கிழமை. இன்று முக்கியமாக சந்திரனுடைய நிலை தனுசு ராசியில் பூராட நட்சத்திரத்தில் சந்திரன் இன்று முழுவதுமாக இருக்க போகிறார். இப்பொழுது கிரக நிலைகளை பார்க்கலாம். ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும் இணைந்து குரு மங்கள யோகத்தில் இருக்கிறார்கள். அடுத்தது கடக ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இணைந்திருக்கிறார்கள். புதன் கிரகம் சிம்ம ராசிக்கு மாறிவிட்டார். கன்னி ராசியில் கேது கிரகம் இருக்கிறார். தனுசு ராசியில் சந்திரன் இன்று முழுவதும் இருக்க போகிறார். பூராட நட்சத்திரத்தில் இன்று முழுவதும் இருக்க போகிறார். கும்ப ராசியில் சனி கிரகம் வக்ர நிலையில் இருக்கிறார். அவர் செல்லக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி. மீன ராசியில் ராகு கிரகம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் பலன்களை விரைவாக பார்க்கலாம். மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் முடிந்துவிட்டது. ஆரோக்கியத்தில் ஓரளவிற்கு முன்னேற்றம் இருக்கும். இருந்தாலும் தொடர்ச்சியாக இவங்க பணிச்சுமையினால் உடல் நலத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும். மற்றபடி இவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதிக பொறுப்புகள், அதனால் பணிச்சுமை அதிகமாக இருக்கக்கூடிய நிலை கூட இருக்கலாம். வருமானமும் அதற்கேற்ற அதிகமான வருமானத்தை கொடுக்கும். அதனால் தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை அதிகம் காட்ட வேண்டும். ரிஷப ராசிக்கு பார்க்கலாம். அவங்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமமாக இருக்கிறது. சந்திரன் செல்லக்கூடிய அந்த வீடு இவங்களுடைய ஜென்ம ராசியில் இருப்பதனால் முக்கியமான விஷயங்கள், குழந்தைகளிடம் சற்று வாக்குவாதம் தவிர்ப்பது நல்லது. புதிய முயற்சிகளில் ரொம்ப நிதானமாக இருப்பது, முடிந்தவரை இன்று தவிர்த்துக் கொள்வது கூட இவங்களுக்கு நல்ல பலனாக இருக்கும். நார்மலாக அவங்களுடைய ரொட்டீன் வேலைகளை செய்து கொள்வது ரொம்ப சிறப்பாக இவங்களுக்கு பலன் கொடுக்கும். மிதுனத்திற்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கிரகம் இந்த ஆடி மாதம் முழுவதும் சூரியன் கிரகம் இருப்பது, இவங்களுடைய சுக்கிரன் 5-12 கூடியவராக இருப்பது, பாதி நேரம் குடும்பத்தில் அமைதியும் பாதி நேரம் ஏதோ ஒரு வாக்குவாதம் செய்யக்கூடிய நிலை போன்ற ஒரு கிரக நிலையாக இருக்கிறது. இன்றைய சந்திரன் இவங்களுக்கு நேர் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். வளர்பிறை சந்திரன் அப்படின்னு சொன்னாலும் இது ஒரு நல்ல நிலை. ஓரளவிற்கு குடும்ப வாழ்வில் இன்று இவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். ஆனால் இந்த நிலை சந்திரன் மாறிய பிறகு மீண்டும் 50-50% அப்படின்னு சொல்லக்கூடிய பலனை காட்டுகிறது. ஜாதகர்கள் தன்னுடைய ஆரோக்கியத்தில், தாயாருடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. யாரிடமும் வாக்கு கொடுக்காமல் இருப்பது, பேச்சில் உணவில் நிதானமாக இருப்பது, சகோதர வகையிலும் சற்று கவனமாக ஹேண்டில் பண்ணுவது ரொம்ப நல்ல பலனாக இருக்கும். கடகத்திற்கு பார்க்கலாம். கடக ராசியுடைய சந்திரன் தன் வீட்டிற்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறார். இவர்களுடைய அதிபதி சந்திரனாக இருப்பது, இந்த சந்திரன் இவங்களுக்கு 6ல் இருப்பது பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சிலர் இன்று சனிக்கிழமையாக இருந்தாலும் பணிக்கு செல்லக்கூடிய நிலையாக இருக்கலாம். இல்லைனா வீட்டு வேலைகளை அவங்க அதிகமாக செய்யக்கூடிய நிலையாக இருக்கிறது. ஓரளவிற்கு திருமண வாழ்வில் இவங்களும் அனுசரித்து செல்ல வேண்டும். சூரியன் கிரகம் இவங்க ராசியிலேயே இருப்பது அதிகமான மன உளைச்சலை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கிறது. கோபத்தை குறைத்துக் கொள்வது, குடும்ப வாழ்வில் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்ல நிலை. ஆனாலும் தொழில் உத்தியோகத்திற்கு இன்று சிறப்பான நல்ல பலன்களாக இருக்கிறது. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்ல மட்டும் சற்று நிதானத்தையும் மன ஆரோக்கியத்தில் ஓவர் திங்கிங்கை தவிர்ப்பதும் இவங்களுக்கு இன்றைய பலனாக வருகிறது. சிம்மத்திற்கு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு இவங்க குழந்தைகளுடைய 5ஆம் வீட்டில் விரையாதிபதி சந்திரன் இருக்கிறார். சாரம் கொடுத்த அந்த கிரகமும் அந்த விரயஸ்தானத்தோடு இருப்பது குழந்தைகளுடைய நிலையை பற்றிய சில கவலைகள் வந்து போகும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் சற்று அக்கறையாக இருக்க வேண்டிய ஒரு நாள்னு சொல்லலாம். குடும்ப வாழ்விலும் இவர்கள் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். இவங்களுடைய கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்ல சற்று அனுசரணையாக விட்டுக் கொடுப்பது, வெளியில யாரிடமும் ஷேர் பண்ணாமல் இருப்பது, உங்களுடைய ஒரு பேசி தீர்த்துக் கொள்வது, நீங்களே பேசிக்கொள்வது நல்ல நிலையாக இருக்கும். வெளி மனிதர்கள் உங்க ஃபேமிலிக்குள்ள வராமல் இருப்பது கூட உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். மற்றபடி இவர்களுக்கு தொழில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் ஏற்றம், லாபம் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. கன்னி ராசிக்கு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு இன்றைய ஒரு நிலை, சந்திரனுடைய நிலை அற்புதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நிலை. அற்புதமான பிரயாணங்களும் இவங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல நிலையாக இருக்கிறது. சில தெய்வ ஸ்தலங்களுக்கு, கோயில்களுக்கு செல்லக்கூடிய பலனாகவும் இது இருக்கலாம். ஆனால் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. தாயாருடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை தேவை. வெளிநாடு விஷயங்களில் மாணவ மாணவிகளாக இருந்தாலும், இல்ல உத்தியோகம் தொழிலுக்கான வெளிநாடு பிரயாணங்களாக இருந்தாலும் அது தொடர்பான எல்லா நிலைகளும் சில தடைகளுக்கு பின் வெற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவி ஓரளவிற்கு விட்டுக் கொடுத்தே செல்வது,
தொடர்ச்சியாக உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு சந்திரன் இவர்களுடைய 3ஆம் வீட்டில் இருக்கிறார். சாரம் கொடுத்த கிரகமும் வீடு கொடுத்த கிரகமும் இவங்களுக்கு அற்புதமான விபரீத ராஜயோகத்தை கொடுக்க இருக்கிறது. திடீரென்று உத்தியோகத்தில் வளர்ச்சியான சில நிலைகளை இன்று இவங்க அடையலாம். எல்லா முயற்சிகளுக்கும் திடீர் வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களாக இருக்கிறது. குழந்தைகளுடைய வாழ்வில் வளர்ச்சியான காலகட்டத்தை பார்த்து மனதில் நிம்மதி இருக்கும். ஆனாலும் இவர்களுக்கு அலைச்சல்கள் தொடர்ச்சியாக காணப்படுகிறது. அதிர்ஷ்டத்தால் இன்று நன்மை ஏற்படும். விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம். விருச்சிகத்திற்கு இன்று வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பாதகாதிபதி, பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் சுக்கிரனும் இவர்களுக்கு சற்று கவனமான பலனாகவே இருக்கிறது. உணவில் கவனம், பேச்சில் நிதானம், கணவன் மனைவி அவங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறையாக இருக்க வேண்டும். விருச்சிக ராசியாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் தொடர்ச்சியாக சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். இவங்க யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் வாக்கு கொடுக்காமல் இருப்பது நன்மை அளிக்கும். விருச்சிகத்தில் உள்ளவர்கள் ஆரோக்கியத்தில் மிக அதிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம். சனி கிரகம் வக்கரமாக இருப்பது இவர்களுக்கு சற்று தொல்லைகளை அதிகமாக காட்டுகிறது. தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்குள்ளே இன்று சந்திரன் இருக்கிறார். இந்த சந்திரன் இவர்களுடைய அஷ்டமாதிபதி. தேவையில்லாத குழப்பங்கள் தாயார் மூலமாக வரலாம். தாயாருடன் வாக்குவாதம் ஏற்படலாம். தாயாருடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது, தேவையில்லாத குழப்பங்களை இன்று எண்ணி எதிர்கால திட்டத்தை நினைத்து கவலை கொள்ளாமல் இருப்பது நன்மை அளிக்கும். புதிய முயற்சிகளிலும் சற்று நிதானத்தை இவங்க காட்ட வேண்டும். திருமண வாழ்வில் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டும். அவர்களுடன் நீங்க சில பிரிவினைகளை கூட சந்திக்கலாம். சிலருக்கு பணிக்கான பிரிவினையாக இருக்கலாம். தனுசு ராசி தன்னுடைய தந்தையாருடைய ஆரோக்கியத்திலும் அதிக கவனத்தை காட்ட வேண்டும். மகர ராசிக்கு பார்க்கலாம். மகரத்திற்கு இவங்களுடைய 7ஆம் வீட்டுக்குடைய சந்திரன் 12இல் இருக்கிறார். அந்த 12 கூடிய கிரகம் 5இல் இருப்பது குழந்தைகளுக்கான சில மாற்றங்கள், திடீர் வளர்ச்சிகள் இதெல்லாம் காட்டுகிறது. வாழ்க்கை துணையுடன் தொடர்ந்து இவங்களுக்கு மனஸ்தாபம், வாக்குவாதம் போன்ற நிலையாக கிரக நிலைகள் காட்டுகிறது. அதிகமான அக்கறையுடன் குடும்ப வாழ்க்கையை நீங்க பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது உங்களுக்கு எதிர்காலத்திற்கு நன்மை அளிக்கும். குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சி, இடமாற்றம், மனதில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். நீங்களும் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் காட்ட வேண்டும். மகரத்தினுடைய வாழ்க்கை துணை அவர்களுடைய ஆரோக்கியத்திலும் நீங்க அக்கறையாக இருப்பது நன்மை அளிக்கும். கும்பத்திற்கு பார்க்கலாம். கும்பராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சந்திரன் 6க்குடையவர். இன்று பணியில் நல்ல ஏற்றமான நாள். உங்களுடைய பணியில் நீங்க நினைத்த காரியங்கள், நீண்ட நாள் நினைத்த சில விஷயங்களை இன்று ஜெயித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிலை, வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல ஒரு பலனை கொடுக்கும். காதல் தொடர்பான விஷயங்களில் திடீர் குழப்பங்கள் ஏற்படலாம். அதே பலன்கள் மனதில் முடிவுகளை எடுக்கும் பொழுதும் சில குழப்பங்கள் ஏற்படலாம். குழந்தைகளால் சில மனக்குழப்பங்களை அடைய வாய்ப்பு இருக்கிறது. மீனத்திற்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு 10ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கிறார். அவர் 5க்குடையவர் வளர்பிறை சந்திரனாக இருப்பதனால் தொழில் சம்பந்தமான நண்பர்கள் அதிக கவனத்துடன் இன்று கண்ணும் கருத்துமாக உங்களுடைய தொழிலில் நீங்க அட்டென்டிவாக இருப்பது நன்மை அளிக்கும். மனதில் சோர்வு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றமான நிலையாகவே தொடர்ச்சியாக காணப்படுகிறது. தொழில் லாபமும் உங்களுக்கு திருப்தி அளிக்கும். நன்றி நண்பர்களே. இதுதான் இன்றைய ராசி பலன். 20ஆம் தேதி ஜூலை மாதம் சனிக்கிழமைக்கான ராசி பலன்கள். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.